அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அகாமை தியானத்தின் சமூக நல்மாற்றத்திற்கான ஒரு முன்னெடுப்பாக கூட்டு தியான பயிற்சி வகுப்பில் இன்று நாம் ஆனாபான சதி என்ற தியான முறையில் பல்வேறு வழிமுறைகளை கற்று பயிற்சி செய்து அவற்றை மீளாய்வு செய்து நிறைவு செய்துள்ளோம். தற்பொழுது அதற்கு அடுத்த கட்டமாக நம்ம உங்களுடைய அனுபவ பயிற்சி 3வது கட்ட பயிற்சி, அதே பயிற்சியில 3வது நிலை, அதை நம்ம பகிர்ந்து கொண்ட பிறகு அதுல என்ன இருக்கு, அதை எப்படி கண்டுகொள்வது அப்படின்றத நான் சொல்றேன். நிறைவு செய்தவர்களிடமிருந்து நம்ம இப்ப அனுபவத்தை கேட்டுக்கொள்ளலாம். யார் யாரு மீளாய்வு நிறைவு செய்துட்டீங்க, அதுக்கப்புறம் கூகுள் ஃபார்ம் முடிச்சாச்சு அப்படின்னா அவங்க மட்டும் ஜிஎஃப்டின்னு போட்டுருங்க. போட்டிங்கன்னா நான் அவங்ககிட்ட ஒரு ஒரு 2-3 பேர்கிட்ட மட்டும் கேட்டுக்கலாம். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ராமமூர்த்தி ஐயா முதல் முடிச்சிருக்காங்க, அவர்கிட்ட கேட்டுக்கிறோம். அதன் பிறகு நம்ம வந்து தலை மலையா, கரெக்டா? தாழை மலையா தெரியல. சரி, நிறைய பேர் முடிச்சிருக்கீங்க, நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். சரிங்கய்யா, ராமமூர்த்தி ஐயாட்ட இருந்து நம்ம துவங்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம பயிற்சி துவங்கின நேரம் 5:24க்கு துவங்கி 5:48க்கு முடிச்சோம். 24 நிமிடங்கள். அது அப்புறமா திட்டமிட்ட செயல்களின் விளைவுகள் இயல்பான சுவாசத்தை 90% நேரம் கவனிக்க முடிஞ்சுது. அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்புறமா சுவாச பாதையும் ஆரம்பத்திலிருந்து நிறைவு வரைக்குமே எனக்கு இடது நாசிலே போய் இடது நாசிலே வந்தது. அதுலேயும் 100% கவனித்தேன். அப்புறம் சுவாசத்தின் வெப்பநிலை துவக்கத்தில் ஒரு மாதிரி இருந்தது. நேரம் செல்ல செல்ல எனக்கு அந்த வெப்பநிலையில் வித்தியாசம் உணர்ந்தேன். அதாவது ஒரு சிறிது நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெப்பநிலையில் வித்தியாசம் துவக்கத்தில் இருந்ததுக்கும் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுது. அதை உணர முடிஞ்சுது. இது வந்து திட்டமிட்ட செயலில். திட்டமிடா செயல்களின் விளைவுகள் வந்து எனக்கு தியான பயிற்சி துவக்கத்தில் எனக்கு சுவாசத்தின் ஒலி, இதய துடிப்பே எனக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு ஆரம்பத்தில். அதுவே ஏன்னா இந்த ஹெட்ஃபோன் போடுறதுனாலயா இல்லை என்னன்னு தெரியல, எனக்கு வந்து அந்த சுவாசத்தினுடைய ஒலி அதுவே இப்போ இயல்பான அது ஒரு மாதிரியா இருந்தது, டிஸ்டர்பன்ஸ் மாதிரியே தெரிஞ்சது ஒரு ஆரம்பத்தில். அப்புறம் நேரம் செல்ல செல்ல எனக்கு அந்த இதய துடிப்பும் உணரல, சுவாசத்தின் ஒலியும் தெரியல. அதுக்கப்புறமா என்னையும் அறியாம ஒரு நேரத்துல ஒரு நீண்ட சுவாசம் எடுத்திருக்கிறேன். அது எப்படின்னு தெரியல. அது திடுக்கிட்டு ஒரு மாதிரி, அது எப்படி நடக்கும், நாம முயற்சி எடுக்காம இந்த மாதிரி எப்படி சுவாசம் திடீர்னு நம்மளே அறியாம ரொம்ப லென்த்தா எடுத்து டக்குன்னு விட்டுருக்கிறேன். அது அப்ப நேரத்துல ஒரு மாதிரி திடுக்கிட்டு ஒரு மாதிரி இயல்பு நிலைக்கு வந்த மாதிரி இருந்தது அந்த டைம்ல. அது ஒரு ஆச்சு. அதே மாதிரி தலை உடல் அப்படியே தலை தொங்குனது கொஞ்ச நேரம். திரும்ப அதுக்கு எப்போ கவனத்துக்கு வருதோ அப்போ திரும்ப ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி உக்காந்தேன். அதாச்சு. அதுக்கப்புறமா மிக அருகாமையில் நடக்கிறதுன்னு ஒரு 5 எண்ணங்கள், அதாவது ரீசன்ட் ஃபியூச்சர், அது ஒரு 5 எண்ணங்கள் வந்தது. அப்புறம் இன்னைக்கு எப்படி இருந்தது அனுபவம்னா, இப்போ அதிகாலையில் யாருமே டிரைவ் பண்ணாத ரோட்ல நாம டிரைவ் பண்ணி போனா எப்படி சுகமா இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. அந்த பிரீத்தை கவனிக்கும் போது மட்டும்தான் எனக்கு இந்த ஃபீல் வருது. அந்த அந்த செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டு யாருமே இல்லாத இடங்கள்ல நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது போனா எப்படி இருக்குமோ, எனக்கு எப்படியுமே தியானத்துல உட்காரும் போது மட்டும் சுவாசம் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இயல்பு நிலையில இருக்கும்போது ஒரு மாதிரி டிராபிக் ஜாமான இடங்கள்ல இருந்தா எப்படி இருக்கும், ஒரு அந்த மாதிரி இருக்குது. தியானத்துக்கு உட்கார்ந்தா நல்லா ஏதோ எந்த தடையும் இல்லாம சுவாசம் போறது, அந்த ஒரு ஃபீல் அதோட கம்பேர் பண்ண சொல்லுது எனக்கு. அந்த மாதிரி இதாங்க என்னுடைய அனுபவம். சரிங்க, நன்றிங்க. அனுபவத்தை பயந்துள்ளதுக்கு நன்றி. அடுத்து கேள்வி நேரத்துல கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம். எல்லாருமே உங்களுக்கு கேள்விகள் இருக்குன்னா நோட் பண்ணி வச்சிருங்க. நான் அதுக்கு முன்னாடி இதனுடைய பலன் என்னன்னு சொல்லிடுறேன். அடுத்து தலை மலை, மலையா, சரி நீங்க தான் அடுத்து. பேரை சரியா உச்சரிக்கிறதான்னு தெரியல. தலைமலை ஐயா, நீங்க சொல்லிடலாங்க. அன்மியூட் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய அனுபவத்தை சொல்லிக்கலாம். சரியா சொல்லிருந்தா பேரு என்ன, உங்க பேரை சொல்லிட்டு சொல்லிருங்க. ஐயா, என்னுடைய பேர் தலைமலை. தலைமலைனா முதல் மலைன்னு வச்சுங்க. சரிங்க, தலைமலை. முதல் மலை, தலைவர் தலைவர் இல்லையா? ஆமா ஆமா, சிவன் குடியிருக்கக்கூடிய மலை தலைமலை. முதல் முறையா அந்த பேரை கேள்விப்படுறீங்க, மகிழ்ச்சி. சொல்லுங்க உங்களோட வித்தியாசமான பேரு. சரி. இந்த இது எனக்கு முதல் அனுபவம்ங்கிறதுனால என்னுடைய மனைவி தான் வெற்றி செல்வி. அவங்க பதிவு பண்ணாங்க. சரிங்க. ஆமா ஆமா,
அவங்க எனக்கு இதை அறிமுகப்படுத்தினாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மூச்சு காற்றை இயல்பா கவனிக்க முடியுது. சரிங்க. ஆமா, ஏன்னா நான் ஏற்கனவே மற்ற யோகா எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்க. இன்னைக்கு இந்த இந்த அனுபவத்தை வந்து முதல் முறையா அவங்க எனக்கு அறிமுகப்படுத்தணும். இந்த உங்களையும் சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இயல்பான சுவாச காற்று பயணிக்கும் பாதையை வந்து இன்னைக்குதான் நான் தெளிவா அதை புரிஞ்சு செய்ய முடிஞ்சது. சரிங்க. ஆரம்பத்துல இருந்தே அதை என்னால நல்லா தொடர்ந்து கவனிக்க முடியுது. அந்த பாதையை கவனிக்க முடியுது. அதே மூச்சு உள்ள வாங்கும் போதும் வெளியில வரும்போதும் அதனுடைய வெப்பநிலையும் தொடர்ந்து கவனிக்க முடிஞ்சது. ரொம்ப உள்ள போகும்போது கொஞ்சம் குளுமையாகவும், வெளியில வரும் பொழுது கொஞ்சம் அதிகமான வெப்பநிலை இருக்கிற மாதிரியும் அது என்னால உணர முடியுது. சரிங்க. அதே மாதிரி உள் மூச்சு வாங்கும் போது அது இடது நாசி வழியாகவும், வெளிமூச்சு வரும் பொழுது வலது நாசி வழியாகவும் வரத என்னால தொடர்ந்து கவனிக்க முடிஞ்சது. சிறப்புங்க. இந்த பயிற்சியை தொடர்ந்து கிட்டத்தட்ட 80% வந்து எனக்கு தொடர்ந்து அந்த பயிற்சியை தெளிவா செய்ய முடிஞ்சது. சிறப்பு. அப்புறம் பயிற்சியின் போது எனக்கு வேற வந்து வலிகள்லாம் ஒன்றும் தெரியல. ஏன்னா நான் மற்ற யோகாக்கள்லாம் பண்றதுனால தொடர்ந்து நேராகவே நிமிர்ந்து உட்கார முடிஞ்சது. வயது 66 கடந்து 67ல போயிட்டு இருக்கேன். 67 வயது. ரொம்ப நன்றிங்க. ஆமா, ஏன்னா வஜ்ராசனமோ அல்லது மற்ற ஆசனங்களோ போடுறது விபரீதகரணியெல்லாம் நான் சாதாரணமா 8 நிமிஷம் 10 நிமிஷம் போடக்கூடிய ஆளு. அதனால இது எனக்கு ஈஸியா இருந்தது. இதை நான் தொடர்ந்து பயன்படுத்துறது சந்தோஷம். இதை அறிமுகப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க. தொடர்ந்து இதை நீங்க செய்யுங்க. உலக நன்மைக்காகவும் மனிதனுடைய இயல்பான வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய செயல்பாடு பாராட்டத்துக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றிங்க. எண்ண ஓட்டங்கள்ங்க? எண்ண ஓட்டங்கள் பழைய எண்ண ஓட்டங்கள் வந்து எனக்கு அதை சரியா கவனிக்க முடியல. ஏன்னா அந்த மூச்சு பயிற்சியிலேயே எனக்கு இந்த கவனம் இருந்ததுனால இன்னைக்கு புதுமுறையா, ஏன்னா மற்ற யோகங்கள்லயே வந்து நீங்க எல்லாம் பயிற்சி எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த மூச்சை கவனிங்க, ஒளிமூச்சை கவனிங்க, வெளிமூச்சை கவனிங்கன்னு சொல்லுவாங்களே ஒழிய அதனுடைய ஆழமான அந்த நிலைகளை வந்து இப்ப நீங்க சொன்ன பிறகுதான் இதை புரிய முடிஞ்சது. அதனால அதுல கவனம் இருந்ததுனால இந்த வெளி அனுபவங்கள் அந்த இதான் கொஞ்சம் நான் இன்னைக்கு அதை சரியா அதை கவனிக்க முடியல. நான் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய பயிற்சி வகுப்புகள்ல அதை தொடர்ந்து நான் பார்க்க முயற்சி பண்றேன். ரொம்ப சிறப்பான அனுபவம், ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க. நன்றிங்க. பயிற்சி அடுத்து வந்து யாரு போட்டிருக்காங்க? முரளி. அதுக்கப்புறம் அபி சிவா, அதுக்கப்புறம் ஆர் சிவா. இவங்ககிட்ட நம்ம இந்த 5 பேர்கிட்ட மட்டும் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பயிற்சியுடைய பலன் என்ன அப்படின்ற தகவலையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அடுத்து முரளி. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. இன்னைக்கு பயிற்சியில திட்டமிட்டு செய்ததுல இயல்பான மூச்சு காற்றை கவனிக்க முடிஞ்சது. காற்று வந்து இடது நாசில போயிட்டு இடது நாசில வர்றதையும் கவனிக்க முடியுது. வெப்பமும் இடது நாசிலே உணர முடியுது. திட்டமிடாமல் செய்ததுல பாதத்திலையும் சேர்த்து வைத்த கைகளையும் அதிகப்படியான வெப்பம், ரொம்ப வெப்பமா இருந்தது. ஒரு எரிச்சல் தன்மையும் இருந்தது. கால்களை எடுத்து விடலாம், எடுத்து அடுத்த இடத்துல வைக்கலாம்னு நினைப்பு இருந்தாலும் அதை எடுக்க முடியல. ஒரே வெப்பமும் எரிச்சலுமா ரொம்ப அதிகப்படியாவே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு அழுத்தமும் சேர்ந்து இருந்துட்டே இருந்தது. எண்ணங்கள் பார்க்கும் பொழுது சம்பந்தமற்ற எண்ணங்கள் தோன்றிட்டே இருந்தது. கொஞ்ச நேரம் தோன்றிட்டே இருக்கு. அவ்வளவுதான். சரி, நல்லது, நன்றி. அடுத்து 20 மட்டும் நம்ம கேட்டுக்கலாம், ஏன்னா நேரம் குறைவா இருக்குனால. அடுத்து அபி சிவா, நீங்க எங்க இருக்கீங்க? உங்களை தேடி கண்டுபிடிக்கணும். காணாமே, இங்க இருக்கீங்க. நீங்க சொல்லிடலாம், உங்களோட அனுபவத்தை சொல்லிடலாம். அன்மியூட் பண்ணிக்கங்க. வேற யாரும் சொல்றீங்கன்னா நீங்க சொல்லலாம். அடுத்து சிவா, ரெடியா இருக்கீங்களா? சரி, அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு விருப்பம் இருக்கீங்கன்னா நீங்க சொல்லுங்க, நம்ம அப்ப வந்து கேட்கலாம். இப்ப நான் வந்து இந்த பயிற்சியுடைய பலன்கள் என்னன்னு கேட்கலாம். சிவா, நீங்க சொல்றீங்களா? யாராவது எஸ்னா எஸ் மட்டும் டைப் பண்ணுங்க. சரி, இது வரைக்கும் கூகுள் ஃபார்ம் வரையும் முடிச்சவங்க GFTன்னு போட்டுருங்க. நான் இப்ப வந்து அடுத்து இதனுடைய பலன்கள் என்னன்றது நான் சொல்ல ஆரம்பிச்சுறேன். அதன் பிறகு உங்களுடைய கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கலாம். மேலும் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறவங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். எஸ் சிவா, சொல்றீங்களா? சரி, ஓகே. சிவாவோட தான் கேட்டுக்கலாம். இது எதுக்காக அப்படின்றதையும் நான் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன இது எது கேட்குறாங்க அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்ன பிறகு உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ நீங்க சொல்லலாம்.
அன்மியூட் பண்ணிக்கங்க. நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். சொல்லுங்க. சரிங்க சார். நீங்க எனக்கு முதல்ல இன்னைக்கு அந்த மூச்சு லெஃப்ட்ல போயிட்டு வலது பக்கம் வந்துச்சு சார். ம் அதை உணர முடிஞ்சுச்சு. கொஞ்சம் அந்த பேக் பெயின் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ம் அப்புறம் வெளியில கொஞ்சம் சத்தம் கேட்டுச்சு, சரி வெளி சத்தம். மற்றபடி எனக்கு ஒன்றும் இதாக தெரியல. ஒரு நேற்று நடந்த நிகழ்வு எனக்கு இடையில வந்துச்சு. சரி மற்றபடி எல்லாமே ரியலைஸ் பண்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. பயிற்சி 80% 90% செய்ய முடிஞ்சது உங்களால. செய்ய முடிஞ்சது. எண்ண ஓட்டங்கள் கடந்த கால எண்ண ஓட்டம் ஒண்ணு வந்துச்சு, அவ்வளவுதான். ஆமா 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 ஆமா. சரி, நல்லது. நன்றி. தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. நன்றிங்க. நன்றி. இப்ப நம்ம அனுபவங்களையும் கேட்டுக்கிட்டோம், சாம்பிளுக்காக சில பேர்ட்ட கேட்டோம். மற்றவங்க நீங்க குறிப்பை நல்லா வச்சிருங்க. இப்ப நான் முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், இதை மட்டும் நீங்க கவனிச்சுங்க. ஒருவேளை நீங்க அவசரமா போறீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்னர் பீஸ் மெடிடேஷன் அப்படின்ற யூடியூப் சேனல்ல இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம், நீங்க அதை பார்த்துக்கலாம். இப்போ நான் இந்த ஆனாபானா சதி பயிற்சியோடைய முக்கியமான பலன்கள், அதாவது நான் நேரடி பலன்கள் சொல்றேன், பக்க பலன்களே சொல்லல, நேரடி பலன்கள் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன், கவனிச்சுக்கங்க. ஆனாபானா சதி பயிற்சியோட முதல் முக்கியமான பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மனதை சுத்திகரிக்கும் பணியை செய்கிறது. முதல் பலன் நேரடியா. இது எப்படி நடக்குது அப்படின்றத நீங்க தெரிந்து கொள்வதற்காக என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க குறிப்பு எழுதிருந்தீங்கல்ல, குறிப்பு எழுதுனதுல தோன்றிய எண்ண ஓட்டங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம். அதை நீங்க இனிமேல் கவனிச்சு பாருங்க. இந்த பயிற்சி உண்மையிலே எண்ணங்களை சுத்திகரிக்குதா இல்லை மனதை சுத்திகரிக்கும் பணியை செய்யுதா அப்படின்னு நீங்க அதில் பார்த்துக்கலாம். அதில் பார்த்தாலே தெரியும். தோன்றும் எண்ணங்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கும் முதல் கட்டமாக. இன்னும் நீங்க ஆழமா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பார்வையாளராக, அதாவது பயிற்சி செய்யும் பொழுது ஏதாவது ஒரு எண்ண ஓட்டம் தோன்றுது, அதை ஒரு பார்வையாளராக பார்த்த பிறகு, அதாவது நீங்க பயிற்சி செய்யல, அதுக்கு போல ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்கீங்கன்றதை நீங்களே ஒரு பார்வையாளராக பார்த்த பிறகு அந்த எண்ணம் தோன்றாது. அந்த பயிற்சியின் போது அடுத்து தோன்றாது. ஒருவேளை அது தோன்றுச்சுன்னா அது எப்படிப்பட்ட எண்ண ஓட்டமா இருக்கும் அப்படின்னா, அந்த எண்ண ஓட்டத்துக்கும் உங்களுக்கும் உணர்வு ரீதியா அதிகமான பிணைப்பு இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களா இருக்கும். அது மீண்டும் தோன்றும். ஆனா பயிற்சியை தொடர்ந்து செய்ய செய்ய அது மீண்டும் தோன்றினால் கூட அதனுடைய தாக்கம், அதாவது உணர்வு ரீதியா அது உங்கள் மேல் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் குறைந்து கொண்டே வரும். இதை நீங்க இனி பயிற்சியில தொடர்ந்து கவனிங்க. அதுக்காகத்தான் நம்ம அந்த குறிப்பை எழுதுங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ அதனால நீங்க அந்த குறிப்பு எழுதுதல், அதாவது மீளாய்வு செய்தல் ரொம்ப ரொம்ப அவசியமானது. சரியான முறையில மீளாய்வு செய்யணும். கவனக்குறைவாக மீளாய்வு செய்யக்கூடாது. மீளாய்வு செய்யும் பொழுது என்னன்னா, பயிற்சி முடிச்சு வந்தோடனே அப்படி ஒரு பொதுமைப்படுத்தி அந்த குறிப்புகள் எழுதக்கூடாது. எக்ஸாக்டா என்ன நடந்ததோ அது உள்ளபடியே நீங்க எழுதிட்டீங்கன்னா பயிற்சி எவ்வாறு வேலை செய்யுதுன்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ முதல் பயனை சொல்லிட்டேன். இரண்டாவது நேரடி பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கவன குவிப்பிற்கு இது மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். அதை நீங்க எப்படி கண்டுகொள்ளலாம்? அதை பயிற்சியின் போதே நீங்க கண்டுகொள்ள முடியும். எப்படி? முதல் பகுதி நம்ம இன்னைக்கு குறிப்பு எழுதணும்ல, திட்டமிட்டு செய்த செயல்களின் என்ன நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி. அப்ப திட்டமிட்டு நம்ம பயிற்சி செய்யும் பொழுது ஆரம்ப காலகட்டங்கள்ல எவ்வளவு சதவீத நேரம் உங்களால கவனம் செலுத்தி இந்த பயிற்சியின் ஒவ்வொரு முறையும் நம்ம கவனிக்க முடியுதுன்றதை பார்க்கலாம். இன்னும் நீங்கள் பயிற்சி செய்து கொண்டே போக போக அந்த சதவீதம் கூடிக்கொண்டே போகும். அதை நீங்க பயிற்சியில இந்த பயிற்சி எப்படி வேலை செய்யுதுன்றதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு பதிவு. அதனாலதான் நம்ம இன்னைக்கு குறிப்பை உங்களை எழுத சொன்னோம். அதை ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களுக்கு ஒரு காப்பியும் அனுப்ப சொன்னோம். ஸோ இது இந்த பயிற்சி செய்வதனுடைய நேரடி பலன், கவன குவிப்பு. அது பயிற்சியின் போதே நடக்குதான்னு நீங்க பாத்துக்கிறதுக்கு அந்த டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கு. அதே போல இது வாழ்க்கையில நடக்குதா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இனி ஒவ்வொரு நாளும் நீங்க ஏதாவது செயல்கள் செய்யறப்ப, என்னைக்காவது ஒரு நாள், ஒவ்வொரு நாளும் கூட சும்மா ஏதோ ஒரு செயலை எடுத்து நீங்க ஒரு மீளாய்வு செய்து பாருங்க. இதற்கு முன்னாடி அந்த செயலை செய்யறப்ப எப்படி இருந்தது, இப்ப எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் உங்களுடைய கவனக்குவிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு. அடுத்து இது உங்களை நிகழ்காலத்தில் இருப்பதற்கு உதவுது. நிகழ்காலத்தில் இருக்கிறதுக்கு எப்படிப்பா உதவுது அப்படின்னு சொல்லி கவனிச்சீங்கன்னா, இந்த பயிற்சி செய்யும் பொழுது நம்ம என்ன செஞ்சோம்? சுவாச காற்றை கவனிக்கிற பயிற்சி செஞ்சுட்டு இருந்தோம். அதுல பல்வேறு வழிமுறைகளையும் கற்றுக்கிட்டு செய்தோம். இப்ப அதை செய்யும் பொழுது அதை விடுத்து, அதாவது சுவாச காற்றை கவனித்தலை விடுத்து வேற ஏதாவது நம்ம செயலுக்குள்ள போனோம், வேற ஏதாவது எண்ண ஓட்டத்துக்குள்ள போனோம், இல்ல வேற ஏதாவது நமக்கு அனுபவம் கிடைத்தது, அது மேல நம்ம கவனம் போச்சு அப்படின்னா, அதை நீங்கள் ஒரு பார்வையாளராக பார்த்த உடனே நீங்க மீண்டும் நிகழ்காலத்துக்கு வந்துடுறீங்க. அதாவது பயிற்சி சுவாச காற்றை கவனிக்கக்கூடிய பயிற்சிக்கு வந்துடுறீங்க. இது நடந்துகிட்டே இருக்கு.
அப்ப என்ன அர்த்தம்? அதனாலதான் உங்களோட எண்ண ஓட்டங்கள் நான் குறிக்க சொன்னேன். எந்த காலம் சார்ந்ததாக இருந்ததுன்னு குறிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப அதை நீங்க குறித்து வைத்த பிறகு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப கடந்த காலத்துல எண்ண ஓட்டத்துக்கு போனா அதுல ஏதாவது மாற்றம் நமக்கு நிகழ்காலத்தில் நிகழுமா? எதிர்கால எண்ண ஓட்டத்துக்கு போனா அதனால நிகழ்காலத்துல ஏதாவது மாற்றம் நடக்குமா? நடக்காது. ஆனா நிகழ்காலத்தில் நீங்கள் என்ன செய்றீங்களோ அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையை கட்டமைக்க போகுது. அப்ப இந்த பயிற்சியை செய்யும் பொழுது அது தானாக உங்களை நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இதை நீங்க கவனமா இனிமேல் கவனிக்க ஆரம்பிக்கலாம். அதை நீங்க பாருங்க. இந்த 3 முக்கியமான காரணங்கள். அது தொடர்ந்து நீங்க இந்த பயிற்சியை செய்வதன் மூலமாக இன்றைய சில பேர் கேட்டிருக்கலாம், எனக்கு எண்ணங்களே இல்லை, ரொம்ப குறைவா இருந்தது அப்படின்னு சொல்லி. இன்னும் பயிற்சி செய்ய செய்ய எண்ணங்களற்ற நிலையில நீங்க தொடர்ந்து பயிற்சி செய்ய முடியும். அதை வெற்று நிலை நம்ம சொல்றோம். அந்த நிலையும் அடைய முடியும். அப்பயும் நீங்க ஒரு பார்வையாளராக இருந்து பயிற்சியை தொடர்ந்து செய்ய முடியும். இது 4ம் வந்து நேரடி பலன்கள். இதனுடைய பக்க பலன்களை பட்டியலிடணும்னா அது எண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். இந்த 4ம் நடக்குதா இல்லையா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு நீங்க நேரடியா உங்களுக்கு எடுத்து வச்சிருந்த குறிப்புகளை பார்த்தாலே தெரியும். கவன குறிப்பு அதிகரிச்சிருக்கா? நீங்க முதல் பகுதி நம்ம குறிப்பு எழுதுனது. அதே மாதிரி எண்ண ஓட்டங்கள் குறைந்திருக்கா? அதாவது நம்ம எண்ணங்களற்ற நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோமா பயிற்சியின் போது அப்படின்றத நீங்க பார்க்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? கவனச்சிதறலற்ற நிலை. ஒரே நிகழ்காலத்துல இருக்கிறீங்க. அந்த செயல்ல மட்டும்தான் கவன குறிப்பு இருக்கு. அப்ப எண்ணங்களின் இடையூறு, கடந்த கால எண்ணங்களோ அல்லது எதிர்கால எண்ணங்களோ அல்லது தொடர்பில்லாத எண்ணங்களின் இடையூறோ இல்லாமல் இருக்கா அப்படின்றதுக்கு நீங்க எண்ண ஓட்டங்கள்ல என்ன குறிப்பு எழுதிருக்கீங்க அதை பார்த்தா தெரிஞ்சிடும். அதை நீங்க ரியல் டைம் உங்க வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். இங்க நான் திட்டமிட்ட செயல்னு சொல்றது என்னன்னா, நம்ம தினசரி வாழ்க்கையில ஏதோ ஒரு செயல் நினைக்கிறோம். அதுதான் நம்ம திட்டமிட்ட செயல். இன்னைக்கு இந்த பயிற்சி வகுப்புல கலந்து கொள்ளணும்னு சொல்லி விருப்பம் தெரிவித்தவர்கள் எண்ணிக்கை நீங்க கேட்டீங்கன்னா ஷாக்காயிருவீங்க. அத்தனை பேர் விருப்பம் தெரிவிச்சாங்க. ஆனா எத்தனை பேர் இன்னைக்கு வந்து சேர்ந்தாங்க அப்படின்றது இங்க இருக்கிறத வச்சு நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப திட்டமிட்ட செயலை செய்து முடிஞ்சதா? 100% அதை முழுவதுமா செய்ய முடிஞ்சதா? இப்ப அதுக்கு அவங்க 1008 காரணம் சொல்லலாம். அதுல நம்ம உணர்வுகளின் தாக்கம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம உங்ககிட்ட சொன்னோம். அதாவது உங்களுடைய உடல் சார்ந்தோ அல்லது வெளியிலிருந்து வரக்கூடிய உணர்வுகளின் தாக்கம் பயிற்சியின் போது எவ்வாறு இருந்தது அப்படின்னு குறித்து சொன்னோம். அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு உதாரணத்துக்கு இந்த பயிற்சிக்கு வரணும்னு நினைச்சவங்க, விருப்பப்பட்டவங்க, ஆசைப்பட்டவங்க, அவங்க வர முடியாம போயிருக்கலாம். அதுக்கு காரணமாக அவங்க பாட்டுக்கு லிஸ்ட்ல ஏகப்பட்ட எண்ணங்கள் அவங்க லிஸ்ட் போட்டுக்கலாம். இதனால அப்படின்னு சொல்லி. ஆனா அதெல்லாம் நிகழ்ந்ததுனால அவங்க திட்டமிட்டு செய்த செயலை செய்ய முடியாம போயிடுச்சு. இதை நம்ம பயிற்சியை எடுத்துக்காட்டா வச்சு நம்ம இதெல்லாம் பார்த்திருக்கோம். இதுதான் வாழ்க்கையிலும் நிகழ்ந்து கொண்டே இருக்கு எல்லாருக்குமே. அப்ப அதுல இருந்து உங்களை விடுவிப்பதற்கு இது உதவுது. மேலும் இது மிக மிக எளிமையான பயிற்சி, தற்சார்பான பயிற்சி. அதனால நீங்க தொடர்ந்து இதை செய்து கொண்டே இருக்கலாம். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சித்தார்த்தர் புத்தராக மாறுவதற்கு செய்த பயிற்சிகளிலும் மேலும் அவர் முக்தி நிலை அடைந்த பிறகு அதிகமான மக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பயிற்சியாகவும் ஆனாபான சதி இருக்கு. அதை நம்ம கற்றுக்கொண்டு இன்று பயிற்சி செய்திருக்கோம். நீங்களும் இது தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதுல ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா நீங்க கேட்டுக்கொள்ளலாம். மேலும் நம்ம அடுத்து இந்த மாதத்துக்கான பயிற்சி திட்டமும் நம்ம வெளியிட்டுட்டோம். இன்னைக்கு முதல் வகுப்பு முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையில தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் நடக்குது. அடுத்து வந்து ஈவினிங் நடக்கும் 7:45க்கு நைட்டு. அதுக்கப்புறம் மீண்டும் காலையில் 5 மணிக்கு, அதுக்கடுத்த புதன்கிழமை ஈவினிங் நடக்குது. இந்த தேதிகள் எல்லாம் நம்ம மைடெக் அகாடமியில இருக்கும். இப்போ கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருக்குன்னா இப்போ கேட்டுக்கலாம். நான் பயிற்சி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா கேட்டுக்கலாம். கேள்வி இல்லைன்னா என்னன்னு மட்டும் டைப் பண்ணிடுங்க. இன்னொன்று, நான் வந்து இந்த தகவலை எங்கே போய் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் அதுவாக மீட்டிங் கிரியேட் பண்ண உங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்கும். அந்த தகவலையும் கூட நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நீங்கள் எங்கே போய் பார்க்கறது அப்படின்றத. இப்போ நீங்கள் இதில் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா, பண்ணலை மீட்டிங் லிங்க் டைரெக்டாக நான் வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். மீட்டிங் எந்த தேதியில் நடக்குது அப்படின்றத தேதி நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்கள் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இல்லை பதிவு செய்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துலேயும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லாகின் பண்ணி அதுலேருந்து பார்த்துக்கிற முடியும். அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் பதிவு செய்து முடிச்சிருந்தீங்கன்னா நம்மளுடைய லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பயிற்சி வகுப்பு அடுத்து எத்தனை தேதியில் நடக்குதுன்னு ஒர்க் ஷாப்பில் போய் பார்த்தீங்கன்னா வரிசையாக உங்களோட பயிற்சி வகுப்போட தேதிகள் இருக்கும். இதுதான் இப்போ கூடுதலான பயிற்சி வகுப்பு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தேதிகள் 9ஆம் தேதி, 16ஆம் தேதி, 23ஆம் தேதி அடுத்து இருக்கு. எந்த நேரம் எல்லாமே அங்கே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம்.
அதே போல் இங்கே ஃபீல்டில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த மாதம் நடக்கக்கூடிய அனைத்து பயிற்சி வகுப்புகளுடைய திட்டமும் இங்கே நம்ம வெளியிட்டிருக்கோம், கீழேயே இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதோட இணைய பக்கத்துலையும் போய் பார்க்கணுன்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே தகவல்கள் இருக்குது. ஸோ இணைய பக்கத்தில் மைடெக் அகாடமியில் போனீங்கனாலும் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் போயிட்டு பிளாக் நீங்கள் ஹோம் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து மொத்த பயிற்சியோட 2025 எல்லா பயிற்சி என்னன்னைக்கு எந்தெந்த பயிற்சிகள் நடக்குன்ற தகவல் இதுக்குள்ளே இருக்குது. இதில் பார்த்துக்கலாம். இல்லைன்னா இதில் கீழே வந்தீங்கனாலும் இங்கே பிளாக்ல இருக்கும். இப்போ ஏப்ரல் மாதம் என்னென்ன பயிற்சி நடக்குன்றது போட்டிருக்கோம். அதே மாதிரி கூட்டு தியான பயிற்சி வகுப்புடைய அதாவது இந்த பயிற்சியோடைய கால அட்டவணையும் இங்கே இருக்குது. நீங்கள் இதை போய் பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணி இங்கே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அது முழு ஏப்ரல் மாதத்தோட முழு அட்டவணை வேணும்னா இங்கே பார்த்துக்கலாம். இந்த ஆண்டோடைய முழு அட்டவணை வேணும்னா இங்கே இருந்து பார்த்துக்கலாம். முதல் பக்கத்திலே இருக்குது. இல்லைனா கூட நீங்கள் இங்கே போயிட்டு பிளாக்னு கிளிக் பண்ணி அதுலேயும் போய்க்கலாம். ஸோ இதில் இது வந்து கூட்டு தியான பயிற்சி வகுப்புடைய அட்டவணை இங்கே வெளியிட்டாச்சு ஏற்கனவே. இதில் கீழே இருக்குது, இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்துங்க. தேதி எல்லாம் ரெடியாக இருக்குது. இதில் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தானாகவே மீட்டிங் லிங்க் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்லை. இதுதான் இதுக்குள்ளே இருக்க தகவல்கள். அதே மாதிரி ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய அனைத்து பயிற்சி வகுப்புகளுடைய திட்டமும் இங்கே இருக்குது, வெளியிட்டிருக்கு. 34 வகுப்பு மொத்தம் இருக்குது. அதில் இப்போ நம்ம இந்த கூட்டு தியான பயிற்சி வகுப்புடைய தகவல் இது. அடுத்தடுத்த பயிற்சிகளுடைய தகவல் இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம் எப்போ வேணாலும். நான் இந்த லிங்க்கை மட்டும் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்துங்க 2 லிங்க்கையும். ஸோ நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்குன்னா இப்போ கேட்டுக்கலாம். நான் 2 லிங்க்கையும் அனுப்பி வச்சிட்டேன். பதிவு பண்ணாதவங்க அதில் இருக்கிறதே பார்த்து பதிவு பண்ணிக்கங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேடிக்கிட்டே இருக்க தேவையில்லை. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் மீட்டிங் கிரியேட் பண்ண உடனே இமெயில் வந்துடும், 3 ரிமைண்டர் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் நேரடியாக பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். இந்த சம்மர் ஹாலிடேஸில் இன்னும் கொஞ்சம் நம்ம வகுப்புகள் அதிகமான வகுப்புகள் எடுப்போம். மாணவர்களுக்கு தனியாக வகுப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் திட்டமிட்டு நான் சொல்கிறேன். அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தனியாக அடுத்த வகுப்புகள் வரப்போகுது. அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்புறம் இந்த வாரத்தில் பயிற்சி வகுப்புகள் நடக்குது. வேறு எதுவும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். இல்லை என்றால் நாம் முதல் நாள் என்று இந்த மாதத்தின் முதல் பயிற்சி வகுப்பு கூடுத்தியான பயிற்சி வகுப்பாக துவங்கியிருக்கோம். அதை நம்ம நிறைவு செய்யலாம். மிக்க நன்றி அனைவருக்கும். இன்றைய தினம் வேறு எதுவும் கேள்விகள் எதுவும் இல்லைன்னா நம்ம இன்றைய பயிற்சியை நிறைவு செய்யலாம். வேறு எதுவும் யாருக்காவது கேள்விகள் இருக்கா? ஏதாவது பயிற்சி செய்முறை குறித்தோ இல்லை வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா கேட்டுக்கலாம். இதே போல் ஒரு சவால் இது இருக்குது, அதில் நீங்கள் விருப்பப்பட கூட கலந்து கொள்ளலாம். அதில் சிறப்பாக செய்கிறவங்களுக்கு நம்ம அடுத்து பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு இதை கொடுக்குறோம். அதை குறித்து தகவல் தேவைப்படுறவங்க நம்ம வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் அனுப்புங்க. அதை நான் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இன்றிலிருந்து தொடர்ந்து அடுத்து 7 நாட்கள் பயிற்சி செய்தீங்கன்னா நம்மளுடைய 3 நாள் பயிற்சி வகுப்பில் கட்டணம் இல்லாமல் கலந்து கொள்வதற்கு, அதே மாதிரி நீங்கள் ஒரு 14 நாள் பயிற்சி செஞ்சீங்கன்னா 5 நாள் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்கு, 21 நாள் பயிற்சி தொடர்ந்து செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 10 நாள் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்கு, இது மாதிரி நம்ம வச்சுருக்கோம். அது எதுக்குன்னா நீங்கள் செய்யணும் அப்படின்றதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. நான் செஞ்சால் தான் உங்களுக்கு அது மாற்றம் என்ன நடக்குது என்னன்றது உங்களுக்கு தகவல் தெரிய வரும். அதை நான் அடுத்து நான் உங்க கூட பயந்துக்கிறேன். அந்த ஃபார்ம் நான் இப்போ உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். சேம் தான், முன்னாடி நம்ம என்ன அனுப்பினோமோ அதே மாதிரி ஃபார்ம் தான். ஆனால் 2 வேற வேற. இதில் வந்து வழிமுறைகள், அதன் மூலமாக உங்களுக்கு என்ன பயிற்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும், அதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஃபார்மை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்ய முடியும், செய்கிறீங்க அப்படின்னா மட்டும் இதை ஃபில் பண்ணுங்கள். இல்லைன்னா பண்ணோம்னா இதை சேவ் பண்ணி வச்சுங்க. இந்த ஃபார்மையும் புக் மார்க் பண்ணி வச்சுங்க. அதை பயன்படுத்தி இது பொதுவாக பயிற்சியில் கலந்துக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அனுப்புகிறோம், வேறு யாருக்கும் அனுப்பல. அதனால் இன்றைக்கி கலந்துக்கிட்டவங்களுக்கு மட்டும் தான் இது இருக்கும். நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். அப்புறமா தேவைப்பட்டால் கூட நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குது, இங்கே மேலே இருக்குது, அதுக்கு கேட்டு வாங்கிக்கலாம். பயிற்சி வகுப்பை நிறைவு செய்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்மு, மற்றவங்க யாரும் இதை பயன்படுத்த வேண்டியதில்லை. ஸோ வேறு ஏதேனும் கேள்விகள் இல்லை அப்படின்னா நம்ம இன்றைய பயிற்சியை நிறைவு செய்யலாம். இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. நான் முன்னாடி இருந்தே சொல்கிற விஷயம்தான், இது ஒரு சமூக நல்மாற்றத்திற்கான முன்னெடுப்பு அப்படி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதை நடைமுறை சாத்தியமாக்குறது வந்து நம்ம செய்து நமக்குள்ள மாற்றம் உருவாச்சுன்னா தான் அடுத்த கட்டமாக குடும்பம், அதுக்கப்புறம் சமூகம் அப்படின்றது பாசிபிள். அதனால் தெரிஞ்சுக்கிறது வேற, செஞ்சு அதன் மூலமாக மாற்றத்தை நாம் வாழ்வில் பார்ப்பது என்பது வேற. 2க்கு வேற. இப்போ 2க்கு இடையில என்ன இருக்குது? நமக்கு தேவையான மாற்றம் வேண்டியதுக்கும் நம்ம விஷயத்தை தெரிஞ்சிருக்கிறதுக்கும் இடையில இருக்க ஒன்றே ஒன்று, நம்ம செய்யணும், அவ்வளோதான். நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், எல்லாமே செஞ்சிடலாம். ஆனால் நீங்கள் செஞ்சால் தான் உங்களுக்கு அதுக்கான மாற்றம். அந்த வேண்டுகோள் மட்டும் நான் இப்போ வச்சுட்டு தொடர்ந்து நீங்கள் பயிற்சி செய்யுங்க. எப்போ உங்களுக்கு கேள்விகள் தோன்றினாலும் நம்ம வாட்ஸ்அப் எனக்கு நீங்கள் தகவல் கொடுத்து கேட்டுக்கலாம். நம்ம வந்து அடுத்தடுத்த பயிற்சி வகுப்பில் சந்திப்போம். இந்த மாதமும் ஏறக்குறைய 34 வகுப்புகள் திட்டமிட்டிருக்கு.
சிறப்பாக முதல் வகுப்பை நம்ம நிறைவு செய்தோம். 100 வகுப்புகள் கடந்து வந்தாச்சு. இந்த வருடத்திற்கு 400 வகுப்புகள் திட்டமிட்டிருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம பயிற்சியில் சந்திக்கலாம். அதுவரை அன்புடன் ராமேந்திரன். நன்றி, வணக்கம்.